அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பைஹக்கி ஷரீஃபில் பதிவாகிற ஹதீஸ், ஹஸரத் அபீ சஅத் ரலியல்லாஹு, ஹஸரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு ரெண்டு சஹாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கிறாங்க. அந்த சபையில் சஹாபாக்கள் கிட்ட சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. நஊது பில்லாஹ். அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. புறம் பேசுதல் என்பது விபச்சாரத்தை விட கொடுமையான பாவம்னு சொல்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, யார் ரசூலல்லாஹ், ஓ கைஃபுல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, யார் ரசூலல்லாஹ், இந்த புறம் பேசுதல் என்பது எந்த வகையில் விபச்சாரத்தை விட பெரும் பாவமாக ஆகும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, இன்னர் ரஜுல ல யஸ்னி ஃபயத்தூபு ஃபயத்தூபுல்லாஹு அலைஹி. ஒரு மனிதர் அவர் விபச்சாரம் செய்கிறாரு, அந்த விபச்சாரத்துக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுனா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிருவான். பட் ஆனால் இன்ன ஷாஹிபல் கீபத்தி லா யுக்ஃபர லஹு ஹத்தா யக்ஃபிரஹா லஹு ஷாஹிபுஹு. ஆனால் ஒரு மனிதரை பற்றி அவர் புறம் பேசிட்டாரு, யாரை பற்றி அவர் புறம் பேசினாரோ அந்த மனிதர் அவரை மன்னிக்காதவரை அல்லாஹுவே அவரை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதாவது இந்த ஹதீஸுக்கான விளக்கம் என்னென்னா, அல்லாஹ் எல்லா குற்றங்களையுமே கூட அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிருவான். ஆனால் ஒரு அடியாருக்கு நம்ம நோவினை கொடுத்துட்டோம், புறம் பேசிட்டோம் அப்படின்னா அந்த அடியார் நம்முடைய பாவத்தை, அந்த புறம் பேசுகிறத மன்னிக்காதவரை அல்லாஹுவே நம்முடைய பாவத்தை, அந்த புறம் பேசுகிறத மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸ் மூலமாகவே புறம் பேசுதல் என்பது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிறத நம்மளால் விளங்கிக்க முடியுது. இந்த இடத்துல முதல்ல புறம் பேசுதல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம முஸ்லிம்கள்லேயே புறம் பேசுதல்னா என்னன்னு தெரியாமலேயே புறம் பேசுதல்ங்கிற அந்த மிகப்பெரிய பாவத்தில் தினசரி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். புறம் பேசுதல்னா என்ன அப்படிங்கிறதுக்கான பதிலையும் ஒரு ஹதீஸ் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாகிற ஹதீஸ், அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கிட்ட கேட்குறாங்க, ததுரூன மல் கீபத்து, யாருக்காவது புறம் பேசுறதுனா என்னன்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே மிகவும் அறிந்தவர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ذிக்ருக அஹாக்க பிமா யக்ரஹு. அதாவது புறம் பேசுதல்னா என்னன்னா, ஒரு அடியாரை பற்றி அவர் இல்லாத சமயத்தில் அவர் வெறுக்கும் ஒரு விஷயத்தை சொல்றது. அதாவது அவர் அந்த இடத்துல பிரசன்ஸாக இருக்கிறாரு, அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு, அவரை பற்றி நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அந்த விஷயத்தை அவர் வெறுப்பார் இல்லையா, அவர் வெறுக்கிற ஒரு விஷயத்தை அவர் இல்லாதப்ப சொன்னால் அதுதான் புறம் பேசுதல் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. வாழக்கூடிய சமயத்தில் பெரும் பாவமான இந்த புறம் பேசுதலை விட்டு வல்ல அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததியினரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.